மக்களே சற்று நல்லா சிந்திச்சு பாருங்க. அவரோட பையன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே இளைஞர் அணி செயலாளர், மாவட்ட செயலாளர், அப்புறம் ஒரு எம்எல்ஏ, அப்புறம் அமைச்சர், இப்போ துணை முதலமைச்சர், இப்போ எதிர்கட்சி தலைவர், இப்படி இந்த 5 வருட காலத்துல மட்டுமே இந்த 6 வளர்ச்சி, அபார வளர்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். சமூக ஊடகங்களில ஒரு விஷயம் ரொம்பவே பரவலா பேசப்பட்டு இருக்கு, ரொம்பவே பேசும் பொருளா இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, இந்த திருச்சி தொகுதியில திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவதாக ஒரு வதந்தி போய்கிட்டு இருக்கு. எதன் அடிப்படையில் சொல்றேன்னா, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரோட வேண்டுகோளுக்கு இணங்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சி தொகுதியில நிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறாராம். என்னோட கருத்துப்படி என்ன சொல்றேன்னா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிக்க மாட்டாரு. ஏன்னா அவர் வைராகியம், அவர் ஒரு மானஸ்தன், அவர் நிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அவர் கொளத்தூர் தொகுதியில நின்று ரொம்பவே பரிதாபமான நிலையில தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம திரு விஜய் அவர்கள் பெரம்பூர்லயும் திருச்சியிலையும் நிக்கும் பொழுது அநேக அவதர்களும் ஆபாசங்களையும் பேசி ரொம்பவே இழிவா பேசி அவர்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்க. இது எல்லாருடைய மக்களுக்கு தெரியும். ஏன்னா கொளத்தூர் தொகுதியில போட்டியிடும் பொழுது பாபு அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த கொளத்தூர் தொகுதியில் கூட அவங்களை யாருமே உள்ள விடல. அப்ப ஆளுங்கட்சியா இருந்தா என்ன வேணா செய்யலான்ற பட்சத்துல மக்களாகிய அந்த தொகுதியில எல்லாருமே ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இவர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்மளோட ஆட்சிக்கு, நம்மளோட உலகத்துக்கு வேண்டவே வேண்டாம். திமுக ஒரு கட்சியினுடைய முதலமைச்சரை அப்படியே மக்கள் நிராகரிக்கப்பட்டு அவரை தோற்கடிச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் ஒரு தனிநபரை திரு விஜய் அவர்களை ஏராளமான வார்த்தைகளால விமர்சனம் செஞ்ச இவங்க ரொம்பவே மானசன் தானே. ஆனா நிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நின்னுட்டாங்கன்னா அது அப்பாற்பட்ட கதை. தயவு செய்து மக்களாகி நீங்க சற்று நல்லா சிந்திச்சு பாருங்க. பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி எது? குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஆட்சி எது? மக்கள் தேவையான நலத்திட்டங்களை கொடுக்கும் ஆட்சி எது? இது காவல்துறை அவங்களோட அதிகாரத்தை முழு சுதந்திரத்துடன் செயல்படுவதற்கு இந்த ஆட்சி ரொம்பவே வழிவகுத்திருக்குங்க. அதெல்லாம் சிந்திச்சு பார்த்து செயல்படுத்துங்க. தயவு செய்து மக்களாகி நீங்க அவர்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. எதன் அடிப்படையில் நான் சொல்றேன்னா, இந்த 5 வருடமானது அவருக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். இந்த பாடத்தை இந்த 5 வருடத்தை அவர் வீட்டில இருந்து கத்துக்கிட்டோம். இந்த ஆட்சியில ஏதோ செய்யறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே, அப்படி என்னதான் செய்ய போறாங்க, என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில இருந்து பார்க்கட்டும். அவரோட பையன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே இளைஞர் அணி செயலாளர், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, அப்புறம் அமைச்சர், இப்போ துணை முதலமைச்சர், இப்போ எதிர்கட்சி தலைவர், இப்படி இந்த 5 வருட காலத்துல மட்டுமே இந்த 6 வளர்ச்சி, அபார வளர்ச்சி. இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கும் பொழுது அவங்களோட குடும்பத்தை வழி வழியா மன்னராட்சின்ற அடிப்படையில ஆட்சிக்குள்ள கொண்டு வர பாக்குறாங்க. அதனால தயவு செய்து மக்களாகி நீங்க மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துடாதீங்க, அவங்கள உள்ள வர வச்சிடாதீங்க. நம்புறேன், மக்களாகி நாங்க உங்களை நம்புறோம். தமிழக வெற்றி கழகம் இன்னும் மென்மேலும் வளரட்டும். தொடர்ந்து பேசலாம். நன்றி.